Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா introduction to matplotlib and seaborn. So first நம்ம வந்து matplotlibனா என்னன்னு பார்க்கலாம். So matplotlibன்றது ஒரு visualization tool. So இதை யூஸ் பண்ணி 2D கிராஃப்ஸ் வந்து நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த matplotlib வச்சு நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம்னா லைன் சார்ட், பார் சார்ட், ஹிஸ்டோகிராம், பை சார்ட், ஸ்கேட்டர் பிளாட், பாக்ஸ் பிளாட், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து நம்ம matplotlib கொடுக்கும். இதுல இப்போ டேட்டா அனாலிசிஸ்க்கு நம்ம பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். அந்த பேண்டாஸ்ல குரூப் பை அப்ளை பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் ரிசல்ட் இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசபிள் டேட்டாவை கூட நம்ம வந்து ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு மேட்ப்ளாட்லிப் கொடுக்கும். ஸோ அந்த கிராஃப் கிரியேட் பண்றதுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு மேட்ப்ளாட்லிப் சப்போர்ட் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு இத்தனை கிராஃப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்மளுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலன்னா உங்களுக்கு மேட்ப்ளாட்லிப் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றலாம் நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டென்சிவ் கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டேட்டா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். லைக் நம்ம நிறைய கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டைம் கன்சூமிங். இதுல வந்து நம்மளுக்கு அடிஷனல் கஸ்டமைசேஷன் நம்ம வந்து இல்லாம நம்மளுக்கு பேசிக்கா இப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம கொடுக்கணும்னாலும் நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் இதுல வந்து பண்ணணும். அதுக்கும் தனியா செப்பரேட்டா கோட் கொடுக்கணும் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி ஸ்டெப் கவுண்ட் நம்ம அனலைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் சார்ட், இதுல போன வாரக்குரிய ஸ்டெப் கவுண்ட் அண்ட் திஸ் வீக் உரிய ஸ்டெப் கவுண்ட், இது ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ண போறோம். திஸ் வீக் அண்ட் லாஸ்ட் வீக். இது வந்து ஒரு வீக்லி பேசிஸ் டேட்டா. எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா வீக்லி டேட்டா இருக்கு. ஸோ இப்போ தேர்ஸ்டே கவுண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ தேர்ஸ்டேல திஸ் வீக் அண்ட் லாஸ்ட் வீக். ஸோ திஸ் வீக் கவுண்ட் என்னது 25,000. லாஸ்ட் வீக்கோட ஸ்டெப் கவுண்ட் எவ்வளோ 70,500. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசபிளா நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீபான். ஸோ சீபான் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ சீபான்ன்றது ஒரு அட்வான்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப் வெர்ஷன். அட்வான்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ப்ளாட்லிப் மேலதான் இந்த சீபானை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம அப்பீலிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கு என்ன தேவைன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கோட்ஸ் தான். மினிமம் நம்பர் ஆஃப் கோட்ஸ். ஆனா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிளாட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் நம்ம பண்றோம்னா லைக் இப்போ இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் அண்ட் டிபெண்டன்ட் காலம்ஸ்க்கு கார்லேஷன் நம்ம அனலைஸ் பண்ணுவோமா? கார்லேஷன் அனலைஸ் பண்ணும்போது வேல்யூஸ் எப்படி இருக்கும்? -1 to 1 இருக்கும். அது வந்து வேல்யூஸா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்போ வந்து 4 காலம்ஸ் இருக்குன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் 1 இருக்கும். இங்க வேல்யூஸ் 0.5, 0.75, -0.2 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குமா? கார்லேஷன் பிளாட் அனலைஸ் பண்ணும்போது இதை வந்து ஒரு ஹைலி கலர் பேலட் விஷுவலைசேஷன் பண்றதுக்கு ஹீட் மேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு காலமோட டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு இந்த கார்லேஷன் வேல்யூவை நம்ம விஷுவலைசேஷனா அனலைஸ் பண்றதுக்கு பேர் பிளாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹைலி காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட் கூட நம்ம சீபான் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு மினிமல் அமௌண்ட் ஆஃப் கோட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனா நம்மளுக்கு மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணும்போது ஹைலி ஃபிளெக்சிபிள். ஆனா இது வந்து ரொம்ப கம்மியான ஃபிளெக்சிபிலிட்டி தான் இருக்கும். அடுத்து நம்ம மேட்ப்ளாட்லிப்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனா இங்க வந்து லிமிட்டட் டு டைப்ஸ் ஆஃப் சார்ட் ப்ரீ டிஃபைன். கம்மியான சார்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சீபான் வந்து சப்போர்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபானோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ மேட்ப்ளாட்லிப் வந்து நம்ம பேசிக்கா பேண்டாஸ் அண்ட் நம்பை கூட இன்டகிரேட் பண்ணுவோம். ஆனா சீபான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் மேட்ப்ளாட்லிப்னால நம்ம மேட்ப்ளாட்லிப், பேண்டாஸ், நம்பை எல்லாத்துக்கு கூடயும் இந்த சீபான் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதுல ஐபைத்தானோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ப்ளாட்லிப் கொடுக்கும். ஆனா நமக்கு சீபான் கொடுக்காது. இதோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் கர்வ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். இதுல லெஸ் ஸ்டீப். நம்ம மேட்ப்ளாட்லிப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ்னா நமக்கு பார்த்திருந்தோம்ல ஹீட் மேப், பேர் பிளாட்ஸ் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்டுக்கு சீபான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ப்ளாட்லிப் அதிகமா இருக்கும். ஆனா வந்து சீபான்ல கம்மியா இருக்கும். டாக்குமெண்டேஷன் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்மளுக்கு சீபானோட டாக்குமெண்டேஷன் தான் சூப்பரா இருக்கும்.
பிகாஸ் இதுல வந்து நம்மளுக்கு இன்பில்ட் டேட்டா செட் சப்போர்ட் கூட இருக்கும். லைக் 25 to 30 டேட்டா செட்ஸ் அதுலயே இருக்கும். எஸ்என்எஸ் டாட் கெட் அண்டர் ஸ்கோர் டேட்டா செட்னு போட்டாலே அதுல இருக்க டேட்டா செட்ல நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணிடும். அதை யூஸ் பண்ணி நம்ம மெஷின் லேர்னிங் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தென் இதுல வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ற சார்ட்ஸ் எல்லாமே சுப்பீரியரா இருக்கும். லைக் ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்குலாம் நம்ம தனித்தனியா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா நம்ம வந்து சிபான் எந்த டேட்டா கொடுக்கணும்னு கொடுத்தாலே அதே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணிடும். இதுதான் வந்து அட்வான்டேஜ். நம்ம வந்து மெஷின் லேர்னிங்க்கு நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சிபான் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம வந்து விஷுவலைஸே பண்ணுவோம். இதோட மேட்ப்ளாட்லிப் அண்ட் சிபான் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.